வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே சில பேருக்கு 3 வயசு ஆகிடுது. 3 வயசுக்கு அப்புறம் நம்ம ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ராக்ரஸ் அந்த அளவுக்கு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இன்னொன்று, நம்ம ஸ்பீச் வரும் 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 அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். வரும்னு வெயிட் பண்ணுறதை விட நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ அதை எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னா கொஞ்சமாவது சீக்கிரத்தை நம்ம குழந்தைய பேச வைக்கலாம். தன்னால் பேச்சு வந்துடும், ஸ்கூலுக்கு போனால் பேச்சு வந்துடும், 4 குழந்தைகளோட பழகுனா பேச்சு வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே தாண்டினாலே ஃப்ரீ அட்வைஸ் உங்களுக்கு குமியும். ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு வீட்லேயே உட்காந்துருந்தோன்னா உங்கள் குழந்தைக்கு எந்த ப்ராக்ரஸும் வராது. உங்கள் குழந்தைக்கு பேச்சு வரலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, உங்கள் உள் மனசில் ஏதோ ஒரு குறை குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே அதை நீங்கள் ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஆரம்பிங்க. சரி, எங்கே போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டர்கிட்ட போங்க. ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு கேளுங்க. அப்படி டாக்டர்ஸ்ட்டை போய் கேட்க தெரியலையா, இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ நீங்கள் பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டு பாருங்கள். எங்ககிட்டயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா நாங்கள் ஆன்லைன்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாக்கா நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஆன்லைன்லேயே நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கலாம். எங்கேயும் குழந்தைய தூக்கிட்டு தேடி அலைய தேவையில்லை. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த வயசில் ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு எந்த வயசில் நம்ம ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத, குழந்தையோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸை வச்சு எப்படி பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக 1 வயசில் ஒரு வேர்டாவது பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கணும். அந்த 1 வயசுலையும் அந்த குழந்தை பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கலையா, இன்னொன்று அந்த குழந்தைக்கு எந்த வார்த்தைகளும் வாயில் வரலையா, பப்பா கக அம்மா அப்படின்னு பேப்லிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்டேஜே அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகலையா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு கன்சர்னாக எடுத்துக்கணும். போக போக வளர்ந்துடும், போக போக சரியாயிடும், வளர வளர சரியாயிடும் அப்படின்னு தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. அலாங் வித் தட், அந்த குழந்தைக்கு கழுத்து நிற்கிறது, குப்புரை கவுந்து விழுகிறது, தவழ்கிறது, உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் டிலே இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும். குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்றதை அடிக்கடி உங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டிலேடு மைல்ஸ்டோன்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கும் டிலேடாக ஸ்பீச் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது வந்துட்டால் இது வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறதும் தப்பு. ஃபஸ்ட்டு நடக்கட்டும், நடக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா இதுவும் வந்துடும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ அது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குழந்தைக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா 12 மந்த்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கூட 12 மந்த்ஸ்லேயே நம்ம தாராளமாக ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். 12 மந்த்ஸ் ஓல்டு குழந்தை எப்படி உட்காரும், தெரப்பிக்கு அந்த சொல்லிக் கொடுக்குறப்போ அந்த குழந்தைக்கு என்ன புரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பான எண்ணத்தை விட்டுருங்க. உங்கள் குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணும், அந்த வயசில் என்னெல்லாம் தெரியணும் அப்படின்றது நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். நீங்கள் எங்ககிட்ட ஆன்லைன் தெரப்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நாங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்போம். பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகிட்ட எப்படி லாங்குவேஜை ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, குழந்தைக்கு 18 மாதம் ஆச்சு. 18 மாதம் ஆகியும் அந்த குழந்தை, அதாவது 1.5 வயசு, 1.5 வயசுலையும் அம்மா, அப்பா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் அந்த குழந்தை சொல்லலையா? இன்னொன்று, அந்த குழந்தைக்கு இது காக்கா எங்கே, மரம் எங்கே, பால் எங்கே, கார் எங்கே, தாத்தா எங்கே, பாட்டி எங்கே, பனானா எங்கே அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு திரும்பி பார்க்க கூட தெரியலையா, இல்லை பாயிண்ட் அவுட் பண்ண கூட தெரியலையா? அப்போ டெஃபினட்டாக குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஏன்னா 1.5 வயசில் அந்த குழந்தை அட்லீஸ்ட் திரும்பியாவது பார்க்கணும். காக்கா எங்கே அப்படின்னாக்கா மேலே பார்க்கணும், ஏரோப்ளேன் எங்கே பறக்கும்னா மேலே பார்க்கணும், இல்லை மேலேருந்து கையை காமிக்கணும், பனானா எங்கே, வாழைப்பழம் எங்கன்னா காமிக்கணும், அம்மா எங்கன்னா திரும்பி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தை சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சில வார்த்தைகள் அந்த குழந்தைக்கு வரணும். இது ரெண்டுமே வரல அப்படின்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை பார்த்தே ஆகணும். அடுத்து, குழந்தைக்கு 2 வயசு ஆகிடுச்சா? 2 வயசில் அந்த குழந்தைக்கு 20லேருந்து 50 வேர்ட்ஸுக்கு கீழே தான் அவங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கா, ஒக்காபுலரி இருக்கா? அப்போ நோட் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 ஒக்காபுலரியாவது இருக்கணும். சரி, 100 இல்லைனாக்கா 50க்குள்ளேயாவது அந்த குழந்தைக்கு இருக்கணும். ஒரு வேர்ட்ஸ் 50 ஒக்காபுலரின்றது வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலு, காரு, அம்மா, தாத்தா, பாட்டி, பால், தண்ணி, டம்ளர், சோஃபா, பெட்டு, பில்லோ,
கிளாப்பு, கண்ணு, மூக்கு, வாய் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அந்த குழந்தைக்கு ஒத்த வார்த்தையாவது சொல்ல தெரியணும். ஒரு 20லேருந்து ஒரு 50 வார்த்தைகள் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதோடு சேர்ந்து உங்கள் குழந்தைக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட ஃபாலோ பண்ண தெரியலையா? அதாவது ஒரு இதை போய் அப்பாட்ட கொடுத்துட்டு வாடா ஃபோனை, அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வா, இதை போய் சிங்கில் போட்டுட்டு வா, சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் போடு, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு ஃபாலோ பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் அது கன்சர்னாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த வயசு குழந்தைங்க வந்து சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. கிளாப் பண்ணு, தலையை தொடு, மூக்கு தொடு, சிரி, அழு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு அது ஃபாலோ பண்ண தெரியும். ஆனால் இதெல்லாம் வரலை, உங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணியே ஆகணும். சரி, உங்கள் 3 வயசு குழந்த ஸ்பீச்சு கிளியராக பேசலை, இல்லை கம்ப்ளீட்டாக நான் வெர்பலாக இருக்காங்க, எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு புரியலை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட ஃபாலோ பண்ண தெரியல, எந்த பொருளை கேட்டாலும் அந்த பொருளோட பேர் அந்த குழந்தைக்கு தெரியல, நான் சொல்லி கொடுத்தது அந்த குழந்தைக்கு புரியுதா புரியலையா அப்படின்ற டவுட்டே எனக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து இம்மீடியட்டாக நீங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. இதையும் விட்டு நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா அந்த குழந்தையோட லாங்குவேஜ் லேர்னிங் எபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்றது என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரம் நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோமோ, தெரப்பி அப்படின்றது தான் இன்டர்வென்ஷன், எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைய நீங்கள் நியர் நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னாக்கா அந்த குழந்தையோட லாங்குவேஜ் லெவல் வந்து ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகும், ஏஜ் கூடிக்கிட்டே போகும். ஸோ ஏஜ் கூட 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 அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எஃபர்ட்டை வந்து பல மடங்காக நீங்கள் கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்ட் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பாருங்கள், டிலே பண்ணாதீங்க. அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே பெற்றோர்களே, ஏஜ் வைஸ் குழந்தைக்கு எப்படி நீங்கள் ஸ்பீச் வரலை அப்படின்றது கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு 12 மாத குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தை வரைக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்த்தே ஆகணும். நமக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம கண் டாக்டரை போய் பார்க்க மாட்டோம். பல்லில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண் டாக்டரை போய் பார்க்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்பீச் தெரப்பி, அது குழந்தைக்கு ஸ்பீச்சில் பிரச்சனை இருக்குன்னா நம்ம யாரை போய் பார்க்குறோம்? நிறைய பெற்றோர்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்க்குறாங்க. ஓகே, அது ஓகே, அக்செப்டபிள். அதுக்கப்புறம் ஒரு டீச்சரை போய் பார்க்குறாங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸை போய் பார்க்குறாங்க. ஏன் ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக வரதில்லை? நிறைய பெற்றோர்கள் பண்ணுற பெரிய தப்பு, ஸ்பீச் தெரபிஸ்ட் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் அவைலபிளாக இல்லைன்னா என்ன, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் ஆன்லைன்லேயே இப்போ ஸ்பீச் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, எதில் உங்களுக்கு எந்த ஸ்பீச் தெரபிஸ்ட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட ஆன்லைனில் புக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். பயப்படாமல் அட்டன் பண்ணுங்கள். ஏன் பயப்படுறீங்க? ஸ்பீச் தெரபிஸ்ட் இல்லைன்ற ஒரு காரணத்தினால வேறு யார்கிட்டையாவது போய் நம்ம தப்பான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடாது. இல்லை, சில பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர்கிட்ட போய் தான் அவங்க தான் ஸ்பீச் வர வச்சாங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஸ்பீச் வர வைப்பாங்க. ஸ்பீச் வேறு, லாங்குவேஜ் வேறு, கம்யூனிகேஷன் வேறு. ஸ்பெசிஃபிக்காக அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற ஐடியா ஸ்பீச் தெரபிஸ்ட்டை மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் படிக்கிறது வந்து 4 வருஷ கோர்ஸ். பேச்சுலர் டிகிரி இட்ஸ் a 4 years கோர்ஸ். ஆனால் ஸ்பெஷல் பிஎட் பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து பர்டிகுலராக அவங்க குழந்தைகளுக்கு எப்படி எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க படிக்கிறாங்க. அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட பார்ட்டை அவங்க செய்வாங்க. இது என்ன மரம், இது என்ன கார், இது என்ன பந்து அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த கார் எப்படி இருக்குது, பந்து எப்படி இருக்குது, அதை எப்படி டே டு டே லைஃப்பில் அந்த லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி அந்த குழந்தைய நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஐடியாஸ் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட்டால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்கிட்ட போனால் மட்டும்தான் உங்களால் அந்த பெனிஃபிட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.